15/8/2025 அன்று தமிழகம் முழுவதுமே கிராம சபா மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. இந்த உத்தரவு மேற்கு நாம் எங்கள் பஞ்சாயத்து ஜவளகிரி தேங்கனைக்கோட்டை தாலுகா தளிவன்றம் ஜவளகிரி ஊராட்சி. இந்த ஊராட்சி கிராம சபையில் ஏரி வேலை செய்கிறவங்க மட்டும்தான் 28 பேர் இருந்தார். அப்புறமா எந்த அலுவலர் வராமல் இருக்கிறதுனால டீச்சர்ஸ் 2 பேர் இருந்தார். அப்புறமா நாங்கள் பிடிஓ ஃபோன் போட்டு பிறகு பிடிஓ வந்தார். அப்புறமா ஒரு 10 பேர் வந்தார். மொத்தமாக 60 பேர் தான், 60 பேர் கொண்டதான் இங்கே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. பிடிஓ டீச்சர்ஸ் தவிர யாருமே ஒரு துறை கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த கிராம சபா மீட்டிங்கில் என்ன நிறைவேறுதுன்னா, நம்ம விவசாயிகள் கோரிக்கைகள் தோட்டக்கலை, வேளாண்மை, கால்நடைத்துறை எல்லாமே கேட்கணும்னு நாங்கள் போனால் யாருமே இங்கே வரவில்லை. இன்னும் பிடிஓ சார் இன்னைக்கு எல்லாமே நீ இப்போ அப்படியே எழுதிட்டு நீ இதில் எழுதிட்டு உங்கள் புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது இல்லாத கிராம சபா மீட்டிங் தமிழக அரசு உத்தரவு போட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தை ஏமாற்றிக்கொண்டு, இன்னும் ஒரு பக்கம் நம்ம மாவட்ட ஆட்சியரை ஏமாற்றிக்கொண்டு, நம்ம பிடிஓ அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறையினர் தமிழக அரசுக்கு கெட்டு பேர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாரும் கலந்து கொள்ளவில்லை. இது ஒரு பக்கம் ஊரில் சுகாதாரங்கள் எதுவுமே புத்தகம் எடுத்து 25 வகுப்புகள் படித்தார். அதில் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் செய்கிறவங்க மட்டும்தான் 28-30 பேர் உட்கார்ந்து பெண்மணிகள். அவருக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்ய ஒர்க் மேட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்தவங்கள 30 பேர்லேருந்து 6 பேர் அவரே இருந்தார். இது ஊராட்சி மன்ற செயலாளருக்கு நல்லா தெரியும். இவர் பரம்பரையாக இந்த ஜவளகிரி ஊராட்சியில் 20 ஆண்டுகளாக இவங்க தான் இருந்துட்டு புக் எழுதுறாரு. இவருக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் செயலாளர் சொன்னால் செயலாளராக அவர் போட்டு அவர் மறுபடியும் சில ஆளுங்களை விட்டு மிரட்டலும் இது மாதிரி செய்கிறாரு. சில அடியாட்களை வைத்துக்கொண்டு இங்கே வேலை நடக்குது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த ஒர்க் மேடுகள் உடனடியாக மாற்றம் செய்யணும். இந்த ஊராட்சி மன்ற செயலரும் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நம்ம ஊராட்சி செயலாளர் மற்றும் நம்ம பிடிஓ அலுவலர்களை இவங்களுக்கு நாம் பல முறை மனு கொடுத்தாலும் எந்த நடவடிக்கை இது வன்முறையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் PK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். நான் நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர் கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பதிவிட்டிருக்கிறேன்.